ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? இயேசு நல்லவர். அவர் எங்களோடு இருக்கிறபடியினால் இன்று வரை நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அவர் எங்களை கைவிடாதவராய் இருந்தபடியினால் ஜனவரி தொடக்கம் இந்த கடைசி மாதம் அல்லவா, இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கிறது. நாங்கள் இந்த நாளை, இந்த வருடத்தை முடிக்க போகிறோம். ஆமென். எப்படி முடிக்க போகிறோம்? தோல்வியிலா வெற்றியில முடிக்க போகிறோம். நல்ல கரங்களை தட்டி வெற்றியோடு முடிக்க போகிறோம். பலர் பிசாசின் பலவிதமான சதிகளுக்கு உட்பட்டவர்களாய் பலர் படுக்கையிலே விழுந்தார்கள். பலர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து கடந்து சென்றார்கள். மரணம் அவர்களை ஆட்கொண்டது. ஆக்சிடென்ட், எத்தனையோ பொல்லாத ஆவிகள், விபத்து, மரணங்கள் என்று சொல்லி, நோய்கள் என்று அனர்த்தங்கள். அநேகர் 2026 அவர்கள் காண முடியாதவர்களாக இந்த 25 என்ன செய்தார்கள்? மரித்தார்கள். ஆனால் கர்த்தருடைய கிருபை நீதிமான்களோடு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான்களை கைவிடாத தேவன், அவருடைய கிருபை எங்களை தாங்குகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் உழைக்கிறேன், நான் சாப்பிடுகிறேன், என் வேலை நான் நிற்கிறேன்? அப்படியா? நாங்கள் உழைக்கிறதுக்கும் பணம் சம்பாதிக்க இதுவரை நாங்கள் போகிறோம், வருகிறோம், பலரோடு பேசுகிறோம், பல காரியங்களை செய்கிறோம். எல்லாவற்றுக்கும் அவரே எங்கள் பக்கத்தில் நல்ல தகப்பனாக இருந்து எங்களை கொண்டு போகிறார், கொண்டு வந்து சேர்க்கிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் பத்திரமாக நடத்தி பத்திரமாக வீடு கொண்டு கரை கொண்டு சேர்க்கிறார். ஆமேன். இதுவரைக்கும் எங்களை அப்படித்தான் தாங்குகிறார். கைவிடாத தேவன், கைவிட தெரியாத தேவன். ஹல்லேலூயா. ரைட். இன்றைக்கும் சுருக்கமாக சில விஷயங்களை ஆவியானவர் பேச போகிறார். ஒரு தலையங்கம் கொடுக்கிறேன். நாம் இதை செய்தால் பின் விளைவு மிக மோசமாயிருக்கும் என்கிற தலையங்கத்தில் நாம் இதை செய்தால், எதை என்று உள்ள போய் பார்க்கலாம். பின் விளைவு மோசமாய். 2 ராஜாக்கள் முதலாவது அதிகாரம் 2 ராஜாக்கள் முதலாவது அதிகாரம் 1 தொடக்கம் 14 வரையான வார்த்தைகள். ஆகாப் மரணமடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராத்தியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, அதாவது மேல் மாடியில் இருந்து கீழே விழுந்துட்டான்னு நினைச்சு கொள்ளுங்க. வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பானோ என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூலிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, சொல்லுங்க, எலியாவுக்காக நன்றி செலுத்துங்க ஆண்டவருக்கு. எலியாவுக்காக நன்றி. அந்த நேரத்திலே தேவன் பயன்படுத்திய தேவதாசர்கள். ஆமென். நோக்கி, நீ எழுந்து, இப்ப தேவன் பேசுகிறார், நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட்டு போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லையென்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூலிடத்தில் விசாரிக்க போகிறீர்கள். இஸ்ரவேலில் தேவன் இல்லையென்றா நீங்கள் எக்ரோனின் பாகால் செபூல், அது ஒரு கடவுள் என்று நினைச்சு விசாரிக்க போறீங்க. இதன் நிமித்தம் நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களுடைய சொல் என்றான். அப்படியே எலியா போய் சொன்னான். இப்ப தேவனாகிய கர்த்தர் திஸ்பியனாகிய எலியாவோடு பேசுகிறார். இந்த அகசியா என்கிற, அதாவது ஆகாப்பின் மகன் அகசியா, இதுக்கு முதல் ஆகாப் தான் ஆண்டது. இப்ப அகசியா ஆளுகை செய்ய போகிறார் இஸ்ரவேலை. இப்ப எலியாவோட தேவன் பேசுகிறார். இவன் மேலிருந்து கீழே விழுந்துட்டான். இவன் அந்த பாகால் செபூல் என்கிற அந்த பொல்லாத கடவுளிடத்துக்கு போகிறான் விசாரிக்க. இப்ப நீ போய் சொல், இஸ்ரவேலில் தேவன் இல்லையண்டா அங்க போறீங்க, என் தேவனால முடியாதா? சொல்லுங்க, முடியாதா?
வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் எங்களுடைய கண் பார்க்குது. வருகிற செய்வினை சூனிய கட்டு தாக்கப்பட்டது எறியப்பட்டது எல்லாம் வெட்ட கரம்பி வெளியில வந்து எரிந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீ போய் சொல். அதே போல ஆண்டவருடைய சத்தத்திற்கு எலியா கீழ்ப்படிந்து இப்ப என்ன செய்கிறார்? போய் சொல்லுகிறார். இப்ப இந்த அகசியா படுத்த படுக்கையில் இருக்கிறார். இது ஒரு மரண படுக்கை. இவர் என்ன செய்திருக்கலாம்? மனம் திரும்பி இருக்கலாம். ஆம், தேவன் பேசி இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் பேசி இருக்கிறார். எப்படியாவது தீர்மானங்களை எடுத்து மனம் திரும்பலாம். சில பேரோடு ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு பேச போகிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் இதற்கு மாறாக இந்த அகசியா செய்கிற வேலையை பாருங்க. எலியாவுக்கு விரோதமாய் ஆட்களை திரட்டி விடுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, அந்த ஆட்கள் அவனிடத்திற்கு திரும்ப வந்தபோது, நீங்கள் திரும்பி வந்தது என்ன? நான் எக்ரோனில இருக்கிற பாகால் செபூல் இடத்துக்கு உங்களை அனுப்பினேன். நீங்கள் ஏன் மறுபடியும் வந்தீங்க? ஏன் இடையோட திரும்பி வந்தீங்க? இப்ப சொல்ல போறாங்க என்று அவன் அவர்களிடத்தில் கேட்டதற்கு 6வது வார்த்தை, அதற்கு அவர்கள், ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்பட்டு வந்து நீங்கள் உங்களை அனுப்பின ராஜாவினிடத்தில் திரும்பி போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூல் விடத்தில் விசாரிக்க போகிறாய். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவனோடே சொல்லுங்கள் என்றான் என்று சொன்னார்கள். இந்த அகசியா ராஜா படுத்த படுக்கையில் இருக்கிற அந்த நபரிடத்துல சொல்றாங்க. இது அகசியாவின் ஆட்கள் தான். 7வது வார்த்தை, அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு எதிர்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், அவன் மயிருடையை தரித்து. இப்படியாவது நாங்கள் எலியா எப்படி உடையை அவர் அணிந்திருந்தார், அவர் எப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை உடையவர் என்பதை அறிந்து கொள்ளுகிறது நினைக்கிற பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. கண்களால் பார்க்க கிடைக்கல, ஆனால் அவருடைய அடையாளங்கள் போடுகிற உடைகள் இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர்கள், அவன் மயிருடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று அவன் உடனடியாக அறிந்து கொள்ளுகிறான். இப்ப இருக்கிறான் படுத்த படுக்கையில், நிலைமை மோசமா இருக்குது. நாங்கள் என்ன செய்திருப்போம்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருப்போம். மாறாக இவர் என்ன செய்ய போகிறார் என்று பார்க்கலாம். அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும், நன்கு கவனிங்கள், ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்திருந்த அவரிடத்தில் இவன் ஏறி போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வரச் சொல்லுகிறார் என்றான். இதுக்கு பின்னால் இவன் ஒரு சதி வைத்திருக்கிறான். என்னது சதி? இப்படியா பேசுகிறாய்? ஏதோ தவறுதலா மாடியில இருந்து அந்த ஜன்னல் வழியா ஒருவனை நான் விழுந்துட்டேன் கீழே. அதுக்கு நான் எக்ரோனில இருக்கிற பாகால் செபூல் கடவுளிடத்துக்கு தான் இவங்களை அனுப்பின. நீ இடையில வந்து என்ன வார்த்தை பேசினாய்? ஆனால் எலியா மாம்சத்துல பேசல, தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப ஒரு தலைவனையும் 50 பேரையும் அனுப்புறாங்க. இவங்க சொல்றாங்க, தேவனுடைய மனுஷனே. நான் நினைச்சேன் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கேத்தான் இருப்பாங்க. தேவனுடைய மனுஷனே, ராஜா வர சொல்லுகிறார். இப்ப எலியா கேட்கிறார், நான் தேவனுடைய மனுஷனா? நான் தேவனுடைய மனுஷன் என்றால் அக்கினி இறங்கி உங்களை பட்சிக்கட்டும். சொன்ன உடனே பாருங்க என்ன நடக்குது. வாஜிபாமா. அப்பொழுது எலியா அந்த அவனிடத்துக்கு தலைவனை அவனுடைய 50 பேரையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்து இருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறி போய் தேவனுடைய மனுஷன் என்றான். அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதி உத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது.
இப்ப பாருங்க, ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இந்த அகசியா படுத்த படுக்கையில் இருக்கிறான், இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு 50 பேரையும் ஒரு தலைவனையும் அனுப்பி இருக்கலாம் தானே பேசும்படியாக. இல்லை, அப்படியானால் எலியாவோடு தேவன் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு நண்பனை போல பேசி கொண்டிருக்கிறார். ஆமேன். எப்படி ஒரு நண்பனை போல இந்த தேவன் அதை சொல்லியிருப்பார். சரி, அவங்க சாந்தமாக தான் வாராங்க, இறங்கி வந்திருக்கிறாங்க, நீ போன்னு என்ன செய்திருப்பார், சொல்லியிருப்பார். அதை சொல்லலை. திரும்ப பாருங்க, இந்த காரியம் நடக்க போகுது. மறுபடியும் ஒரு தலைவனையும் இன்னும் ஒரு 50 பேரையும் என்ன செய்கிறார் அகசியா, படுத்த படுக்கையில் இருந்து கொண்டே கட்டளை எடுக்கிறார், போங்கண்டு. திரும்ப இவங்க வாராங்க, அதே மாதிரி பேசுறாங்க. திரும்ப சொல்லுகிறார் அந்த 12வது வார்த்தை, 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்று மறுபடியும் சொல்லுகிறார். நாம் தேவனுடைய மனுஷனா, இப்படி சவால் விட பழங்க, அதுக்காண்டி சபிக்காதீங்க. இப்பொழுது சபிப்பது எங்களுடைய இது அல்ல, இது தேவனுடைய ஏவுதலின்படி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும். ஆமேன். அவர் சொன்னால் தேவ பிள்ளை எப்படி சொல்ல வேண்டும், உடனடியாக எழும்பி பேயாடி பிச்சம்மா மாறி நிற்காமலுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும், நான் தேவனுடைய மனிதன் நினைக்க வேணும். யார் என்ன பேசினாலும் கடந்த காலங்களில் நாங்கள் நினைக்காம பேச்சோம், இனியாவது என்ன செய்வோம், நினைப்போம். நான் தேவ மனுஷன், நான் கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டவன், நான் தேவ பிள்ளை. இப்ப சொல்லுகிறார் எலியா, நாம் தேவனுடைய மனுஷனானால் ஒரு வித்தியாசமா சவால் விடுவார். அல்லேலூயா. எலியாவின் தேவன் தான் இன்றைக்கு நம் தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப எனக்கு இதை வாய்ச்சி கொண்டு போகிறது சிரிப்பும் வரும். எலியாவை நினைக்கிற பொழுது எங்களுக்குள்ளேயும் அந்த ஒரு பலன், எலியாவின் தேவனே நம் எவன் எங்களுக்கு முன்னால நிற்க முடியும், எந்த ராஜா நிற்க முடியும்? அவர் தான் சொன்னார், ராஜாக்கள் உன் பட்சத்திலே வருவார்கள். ஹல்லேலூயா. இப்ப அடுத்த ஒரு தலைவனும் இன்னொரு 50 பேரும், தேவனுடைய மனுஷனே, நான் தேவனுடைய மனுஷனா? சரியாத்தான் சொல்றீங்கள், நான் தேவனுடைய மனுஷனானால் மறுபடியும் உங்களை. இப்ப பாருங்க, இத 3வது ஒரு தலைவனையும் 50 பேரை அனுப்ப போகிறார். இவங்களுக்கு தெரிஞ்சிட்டு கிட்டத்தட்ட 50 100 பேர், அங்கால 101 102 பேருக்கு என்னமோ நடந்துட்டு. ஏனென்றால் எலியாவின் தேவனை பத்தி அந்த தேசத்தின் ராஜா அறிந்து வைத்திருந்தான். ஹல்லேலூயா. நாங்களும் எங்கள் தேவனை பற்றி என்ன செய்து வைத்திருக்கிறோம், சிவந்த சமுத்திரத்தை பிளந்தவர். ஹல்லேலூயா. எந்த ஒரு கடவுளும் நாம் தேவன், என்னால முடியும், நான் சாதிச்சு காட்டுறேன் என்ற எந்த கடவுளும் என் தேவனுக்கு முன்னால் நின்று சாதிக்க முடியாது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இன்னும் ஒரு நடுக்கலும் காய்ச்சலும் என்ற ஒரு கதையை சொல்ல போறேன். திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரை அனுப்பினான். இந்த 3ஆம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, அவ இவங்க என்ன செய்யல, இதுக்கு முதல் தேவனுடைய மனுஷனே என்றுதான் சொல்லியிருக்கணும். இப்ப 3வது தலைவன் வந்து எலியாவுக்கு முன்பாக என்ன செய்கிறார் சொல்லுங்க. 3ஆம் தலைவன் வந்து அவனுடைய 50 சேவகரை அனுப்பினான். வந்து ஏறின போது முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆமேன், அவனை வேண்டிக் கொண்டு சென்று, தேவனுடைய மனுஷனே, அழகாக பேசுகிறார், என்னுடைய பிராணனும். பேசுகிற பேச்சில மதிக்கலாம் இல்லையா? இவங்களுக்கு என்ன ஆவியை தரித்திருக்கிறார்கள், இப்பொழுது என்ன சுபாவத்தில் இவர்கள் வந்து பேசுகிறார்கள் என்பதை பேசுகிற பொழுதே மதிக்கலாம். இதுக்குத்தான் ஆவிகளை பகுதிற வரம் வேண்டும். அதை எலியா தரித்திருந்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும், பிராணன் என்றால் உயிர், உமது பார்வைக்கு பாவமாயிருப்பதாக, அருமையாய் என்னது இருப்பதாக. அக்கினி இறக்கி விட்டுருவாரே. அந்த 2 ராஜாக்களுக்கு 50 100 பேருக்கு நடந்த கதிதான் நடந்துவிடும். ஓகே. 14வது வார்த்தை, இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின 2 தலைவரையும் அவருடைய 50 சேவகரையும் பட்சித்தது. இப்போதும் அவர் சொல்லுகிறார், இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின 2 தலைவரையும் அவருடைய 50 சேவகரையும் பட்சித்தது. அப்ப என்ன செஞ்சிருக்கிறாங்க இவங்க? அதை இந்த ராஜா என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். இப்பொழுதும் என்னுடைய உயிர் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக என்றான்.
இப்ப செவியை எலியா யாருக்கு நேராக திருப்ப போகிறார்? இவன் நடிச்சாலும் என்ன செய்வான்? இவன் நடிச்சாலும் அப்படிதான் சொந்தக்கார ஆக்களா பார்த்து அனுப்பி பொன்மொழியில பேசும். எங்களுக்கு பிடிச்சவங்களா பார்த்து அழகாக எங்களுக்கு பிடித்தது போல பேசும். இப்ப எலியா தேவனுடைய பகன். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, ஹல்லேலூயா, இங்கதான் ஐயா நாங்க பிளவுறோம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, யார் தான் என்ன பேசினாலும் அடுத்த ஸ்டெப் தேவனுடைய பாதத்திலே தாவீதை போல தாவீது ஒரு பாயிண்டை வைத்திருந்தார், ஒரு மையத்தை வைத்திருந்தார். அவர் என்ன செய்தாலும் தாவீது தேவனுடைய பாதத்திலே விழுந்து அவரை வணங்கி அவரை ஆராதித்து அவரிடத்திலே தாழ்த்துகிற ஒரு பழக்கத்தை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. தாவீதும் அதை வைத்திருந்தார். தாவீது, எனக்கு அது பிடிக்கும். தாவீதின் அந்த வரலாறை வாசித்து வருகிற பொழுது அழகாக அதிலே நான் வாசிப்பது உண்டு. ஒரு யுத்தத்துக்கு போனாலும் என்ன செய்வார்? உடனடியாக வந்து தன்னுடைய மையத்திற்கு, அந்த மையத்தின் பெயர் என்ன? தேவனுடைய பாதம். சொல்லுங்க, தேவனுடைய பாதம். எங்க சுத்தி திரிஞ்சாலும், எங்க போனாலும், எங்க வேலைக்கு போனாலும் முதலாவது தேவனுடைய. எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு? ஹல்லேலூயா. எங்க போனாலும் எங்க வந்தாலும் சரி, இரவை 8 மணிக்கு பார்க்கலாம், இனி ஜபிக்க நன்றி சொல்லுமா. எங்க போனாலும் எங்க வந்தாலும் தாவீதுக்கு ஒரு நல்ல ஒரு கொள்கை இருந்தது. அதை அவர் ஒரு சென்டராக வைத்திருந்தார், ஒரு மையமாக வைத்திருந்தார். தேவனுடைய பாதத்திலே உடனடியாக முட்டி போட்டு, ஆண்டவரே நீர் நல்லவர், இஸ்ரவேலின் தேவனே நீர் நல்லவர். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, எலியா தேவனோடு இருக்கிறபடினால் இப்ப அடுத்தது நோக்கி அவனோட கூட இறங்கி போ. இப்ப சரி, கொஞ்சம் தாழ்த்தி இருக்கிறாங்க. தேவனை உள்ளந்திரியங்களை ஆராய்கிறவர், இறங்கி போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அப்படியே அவன் எழுந்து அவனோட கூட ராஜாவின் இடத்துக்கு இறங்கி போய் அவனை பார்த்து, இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா? நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூலிடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய். ஆதலால் நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான். அவனுக்கு குமாரன் இல்லாதபடினால் அவன் ஸ்தானத்தில் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத், அது அங்கால வேற பாடம். எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான். எக்ரோனிலே இருக்கிற இந்த பாகால் செபூல் என்கிற கடவுளிடத்தில் அனுப்பக்குள்ள தேடி வந்தது யாரு? தேடி வந்தது எலியா. எலியாவை தள்ளி கொண்டு வந்தது தேவாதி தேவன். கொஞ்சம் நினிவேக்கு போய் யோனா என்று சொன்ன நேரத்தில் தர்சீசுக்கு போய் செயற்கை துறைமுகம் வழியாக போய் கடந்த அவதிப்பட்டு கடல்ல கொந்தளிப்பு வந்து திரும்ப தண்ணியில தள்ளிவிட்டு அங்க திமிங்கலம் வந்து இவரை பிடிச்சு, இவ்வளவு எதனால நடந்தது? கீழ்ப்படியாமையினால. பிறகு என்ன செய்கிறார்? கரையில வந்து கக்கி விடுது. டைரக்டாக எழுந்து எங்க வருகிறார்? நினிவேக்கு வந்து, இன்னும் 40 நாளிலே நினிவே என்ன செய்யப்படும்? அழிக்கப்படும். இப்ப ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல் மற்றும் செய்த பாவத்தை உணர்ந்து மனம் திரும்புதல். அதான் அவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிற. ஒருவேளை நான் நினைக்கிறேன், இந்த அகசியா, இந்த ராஜா தற்செயலாக மேல் மாடியிலிருந்து கீழே கொண்டு விழுந்து இப்போ படுத்த படுக்கையில் இருக்கிறார். இந்த செய்யக்கூடாத, இந்த தேவையற்ற இந்த ஒரு காரியத்தை இவர் செய்யாமல் இருந்திருந்தால், அதாவது எக்ரோனிலே இருக்கிற இந்த பொல்லாத பிசாசு, அந்த விக்கிரகம், அந்த பாகால் செபூல் என்கிற பொல்லாத பேயினிடத்திலே ஆட்களை அனுப்பி போய் குறி கேட்கிறது போல அங்க இருப்பாங்க. யாராவது குறி சொல்றவங்க போய் விசாரிங்க, விசாரிங்க, நான் செத்துருவேனா அல்லது இருப்பேனான்னு விசாரிங்க. ஏன் விசாரிக்க? இஸ்ரவேலில தேவன் இல்லை என்று அனுப்புறா. சர்வ வல்லமுள்ள தேவன் இஸ்ரவேலை பார்த்து கொண்டிருக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கிறவர் உன் மீது கண்ணோக்கமாயிருக்கிறார். அவர்தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? ஏன் இந்த தவறை விட்டாய்? ஆகையினால் நீ படுத்திருக்கிற கட்டிலே அழிந்து போவாய். அதே போல என்ன நடந்தது? அப்படியோ மரித்து போனார். மிச்சம் கவனமாயிருக்க வேண்டிய ஒரு காரியம் இந்த காரியம். எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் யாரை நாடுகிறோம், யாரிடத்தில் ஆலோசனை கேட்கிறோம், எந்த குறிகாரனை தேடி போகிறோம்,
ஏன் எங்கள் தேவனுக்கு காது இல்லையா? அவருக்கு கண் இல்லையா? இதுவரை நடத்தின எபினேசர் அல்லவா? எத்தனை பேர் சொல்றீங்க இதுவரை நடத்தினார், இதுவரை உணவு தந்தார், இனிமேல் நடத்த தெரியாதா? கரடி இடத்தில் இருந்தும் சிங்கம் இடத்தில் இருந்தும் அந்த சின்ன பையன் தாவீதை பாதுகாத்தவர். கோலி அழகாக சொல்லுகிறார் தாவீது, இந்த கோலியாத் இடத்திலும் இருந்து என்னை அவர் பாதுகாப்பார். ஏன் அவரால் முடியாதா? என் இஸ்ரவேலின் தேவனால் நான் ஜெயம் எடுத்து திரும்ப வருவேன். கொண்டாடுங்க, பிறகு ஜெயத்தை கொண்டாடுங்க. சிரித்தார்கள். இந்த சின்ன பையனால் என்ன முடியும்? ஏய், அவன் சின்ன பையனா இருக்கலாம், ஆனால் அவனோடு ஒட்டி கொண்டிருக்கிறவர், வானத்தை பூமி உண்டாக்கினவர், வானம் சிங்காசனம், வானம் சிங்காசனம், பூமி பாதபடி என்று சொல்லி சொன்னவர் நம்மோடு ஒட்டி கொண்டிருக்கிறார். நாங்கள் ஒருவேளை தகுதியற்றவர்களாய், எழுத தெரியாதவர்களாய், படிக்க தெரியாதவர்களாய், நாங்கள் கல்விமானின் கல்வி அறிவு இல்லாதவர்களாய் இருக்கலாம். ஆனால் சகலவற்றை உண்டாக்கிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியினால் எல்லார் மத்தியிலும் எங்களுக்கு கனத்தையும் தலை நிமிர்வையும் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்ப இந்த அகசியா பார்த்த வேலை மகத்தான பிழை. ஒருவேளை இந்த எலியா பேசின பிறகண்டாலும் ஒன்று செய்திருக்கலாம். என்ன செய்திருக்கலாம்? ரைட், ஊழியக்காரன் சொல்லிவிட்டார், போதகர் சொல்லிவிட்டார், ஆண்டவர் யாரையோ ஒரு விசுவாசியை அனுப்பி சொல்லிவிட்டார், இனியாவது நாங்கள் மாற்றலாம். அதுக்கு மாறாய் அவன் கொண்டு வா, எப்படியாவது அரிஞ்சி வெட்டி போடலாம்ன்றது போல தான் இருக்குது. மூன்றாம் தரம் தானே தூதன் சொல்லுகிறார் ஆண்டவருடைய ஏவுதலின்படி, சரி நீ இறங்கிப்போ. அதுக்கு பிறகு நான் பாருங்க, அதுக்கு பிறகு தான் நம்பி இருக்கிறார் போல, ஆனா மனம் திரும்பல. கடைசியில எந்த இடத்துக்கு அனுப்பினாரோ, நான் செத்துருவன் நான் கேட்டு கொண்டு வாண்டு, அங்க போகவே இல்லை. இதை ஆண்டவர் கேட்டார். அங்க போறதுக்கு முன்னதாகவே வாயை திறந்து பேசின நேரத்தில் யாரு கேட்டது? தேவாதி தேவன் கேட்டு விட்டார். எலியாவும் இறங்கி வந்தார், பேசுகிறார். நீ இதை செய்தபடினால் நீ மரித்து போவாய். மரணம் வந்தது, சாபம் இறங்கியது, கர்த்தருடைய கோபம் இறங்கியது. எத்தனை பேர் நாங்கள் பக்க வழியாக போய் தேவனுக்கு பிரியமற்ற பாதைகளிலே நடந்து தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சொல்லுகிறார் மனம் திரும்பு. ஹல்லேலூயா. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். எலியாவின் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். கண்ணை எந்த பக்கம் விட்டு இருக்கிறீங்க? மனம் திரும்ப இங்கால பக்கம் திருப்புங்க. உங்க பேச்சு எந்த பக்கம் இருக்குது? எதை குறித்து பேசுகிறோம்? எங்களுடைய வாழ்க்கை எதை குறித்ததாக இருக்கிறது? யாரை மையமாக வைத்திருக்கிறோம்? தாவீது தேவனுடைய பாதத்தை மையமாக வைத்திருந்தார். நாங்கள் எதை மையமாக வைத்திருக்கிறோம்? எங்கள் மைய பொருள் எது? உலகமா அல்லது கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், பொருள், தங்கம், வீடு, வளவு, கணவன் மனைவி? யார் எங்களுடைய மையம்? உங்களுடைய மையம் எதுவோ அதுவே உங்கள் கடவுள். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு மேல உன்னை அழைத்தவர் தாயின் கருவில உருவாகும் முன்னமே தெரிந்து கொண்டவர், உன்னை பேர் சொல்லி அழைத்தவர், முன்குறித்தவர். உன் தாயும் உன் தகப்பனும் உருவாகும் முன்னதாகவே உன்னை பேர் சொல்லி அழைத்த கர்த்தர். அவர் ஜீவிக்கிறவராகவும் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் அவர் சொல்லுகிறார், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நான் சொன்னதை செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட அந்த வீட்டுக்கு ஒப்பாயிருப்பான். பெருமழை வந்தாலும் பெருங்காற்று அடித்தாலும் அது மோதும், ஆனாலும் அந்த வீடு விழவே விழாது. ஹல்லேலூயா. அந்த வீடு விழவே விழாது. கண்மலையாகிய இயேசுவின் மேல் எங்களுடைய அஸ்திபாரத்தை நாங்கள் போட வேண்டும். முதலாவது அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து திரும்ப வேண்டும். இருக்கிறதே கட்டில் படுக்க கஷ்டம், அதுக்குள்ள வர பெருமையான பேச்சு. காசு இல்லை ஆனால் பெருமையான பேச்சு. வீடும் இல்லை, வளவும் இல்லை, ஆனால் அவங்க வந்து பேசுகிற பேச்சை பார்த்தா மாடியில் இருக்கிறவங்க போல பேசுவாங்க. கர்த்தருக்கு பிரியமற்றது. எத்தனை பேர் அப்படிப்பட்டவங்களை பார்த்துருக்குறீங்க? சில பேர் இருக்கிறாங்க, எங்கட வாகனத்தை எடுத்துக்கொண்டு அல்லது வேறவர் ஆக்கிற வாகனத்தை எடுத்துக்கொண்டு வந்து இது என்னுடைய வாகனம் என்பார்கள். கர்த்தர் எப்படி உனக்கு சொந்தமாக வாகனத்தை கொடுக்க முடியும்? ஒன்றுமே இருக்காது கையில், ஆனால் விசுவாச வார்த்தை இல்லை. இது வந்து பெருமையான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்பார்கள். வள 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 வளன்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது, அவர்களை குறித்தே புழுகி கொண்டே இருப்பார்கள். மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது அந்த நிலையை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. கஷ்டமா இருக்குது, பணப்பற்றாக்குறைவு, வருமானம் இல்லை, கண்ணீர், கவலை, வேதனை, அதுலையும் நான் தான் என்று கொண்டு நிற்காதீங்க. தாழ்த்துங்க.
இந்த அகசியா கொஞ்சம் தாழ்த்தி இருக்கலாம், மாமாவா இல்லையா? கர்த்தர் கட்டாயம் மன்னித்திருப்பார், கட்டாயம் வாழ்வு கொடுத்திருப்பார். ஆண்டவரை மறந்து நாங்கள் எதை செய்ய வழிகிட்டாலும் எல்லாம் பிரச்சனையில முடியும். தேவாதி தேவனை மறந்து எந்த பாதையில சென்றாலும் அது பிரச்சனையில முடியும். யோனாக்கு அப்படி நடந்தது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் கடலிலே தள்ளப்பட்டார், விழுந்தார். திமிங்கலம் மீனின் வயிற்றுக்குள்ளே போனார், வாயிலே அகப்பட்டார். அதுக்குள்ளே புலம்பினார், புலம்பல். யோனாவிலே நீங்கள் அதை வாசிக்கலாம். கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். பிறகு புதிய ஏற்பாட்டில் அனனியா சபிராள் போய் சொன்னாங்க, காணி ஆட்சியை வித்துட்டு இவன் ஏதோ அவங்கள்ட்ட இந்த பொருளை வித்துட்டு அந்த நேரத்தில் அவர்கள் கூடி ஒப்பந்தம் பண்ணினார்கள், நாங்கள் எடுக்கிறதெல்லாம் திருச்சபைக்கு கொடுத்து பேதுருவின் இடத்துல கொடுத்து நாங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்யலாம் என்று. ஆனால் ஓகே, அது அவர்களுடைய பொருள். ஆனால் அவர்கள் வித்துட்டு அதுல ஒரு பாதியை என்ன செய்தாங்க, ஒழிச்சு வச்சுட்டு, அந்த கிரயத்திலே கொஞ்சத்தை ஒழிச்சு வச்சுட்டு கொஞ்சத்தை கொண்டு வந்து இவ்வளவும் தான் எங்களுக்கு கிடைச்சது. அப்படி சொல்லியிருக்க தேவையில்லையே, உண்மையை சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கலாம்? இவ்வளவு நாங்கள் எடுத்திருக்கிறோம் எங்கட செலவுக்கு, இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் உம்முடைய பாதத்துக்கு. ஆனால் அப்படி சொல்லலை, இவ்வளவும் தான் எங்களுக்கு வந்தது. அப்படி சொன்னபடினால் அனனியா சபிராள் அந்த ஆலயத்திலே பேதுருவின் அந்த பாதத்தண்டையில் விழுந்து என்ன செய்தார்கள்? மறித்து போனார்கள். அப்ப பேசுற வார்த்தை, கொடுக்கிற கட்டளை, ஆண்டவரோடு பண்ணுகிற ஒப்பந்தங்கள், கொடுக்கிற வாக்கு மிச்சம் கவனமாயிருக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, இதை நாம் செய்யாதிருந்தால் பின்விளைவு நல்லதாயிருக்கும், செய்தால் பின்விளைவு மோசமாயிருக்கும் என்பதை குறித்து பேசிக்கொண்டு வருகிறேன். அகசியா கொஞ்சம் மனம் திரும்பி இருந்தால் காரியங்கள் நல்லதாக முடிஞ்சிருக்கும். அடுத்தது பாருங்க, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17. ஆதியாகமம் 2:17. தேவன் சொல்லுகிறார், நீ புசிக்கும் நாளில் சாகவே. அடுத்தது ஆதியாகமம் 3:4. பிசாசு சொல்லுகிறான், பாம்பு. வேதம் சொல்லுகிறது சர்ப்பம். இன்றைக்கும் சர்ப்பம் வஞ்சித்து கொண்டிருக்கிறது, பலரை ஏமாத்தி கொண்டிருக்கிறது. சர்ப்பம் என்றால் பாம்பு. பாம்பு பெண்ணை நோக்கி, நீ சாகவே சாவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ புசிக்கும் நாளில். இப்ப இந்த 2 வார்த்தையில எதை கேட்க போறீங்க? இது சொல்றது நீங்க சாகவே சாவதில்லை, நீங்க தேவர்களை போல ஆவீங்க, நீங்க பெரிய ஆக்களா ஆவீங்க. இப்ப இந்த வார்த்தையை கேட்பீங்களா? நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய், நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். ஆனா இங்க பிசாசு நீ சாகவே சாவதில்லை என்று சொல்லிட்டு ஒரு மேன்மையான காரியத்தையும் பேசுகிறான். நீங்கள் தேவர்களை போல திணிக்கிறான், ஒரு பொய்யை திணிக்கிறான். மேன்மையான காரியம் போல ஒரு பொய்யை திணிக்கிறான். இப்ப பாத்தீங்களா, 2 விதமான காரியம் இந்த உலகத்தில். அடிக்கடி சொல்வேன், 2 விதமான வல்லமை. ஒன்று தேவனுடைய வல்லமை, அடுத்தது பிசாசின் வல்லமை. 2ம் இருக்கிறது. எந்த வல்லமையிலே நாங்கள் அகப்பட்டிருக்கிறோம்? ஒன்று தேவனுடைய வல்லமை சொல்லுகிறது, நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய், நீ அங்க சென்றால் உனக்கு கூடாது, நீ அதை சாப்பிடாதே, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடாதே, கல்லை வணங்காதே, மண்ணை வணங்காதே. ஆண்டவருக்கு பிடிக்காத 2 பாவம், 2 பொல்லாத பாவம். ஒன்று விக்கிரக ஆராதனை, கல்லையும் மண்ணையும் சிமந்தை, என்னது சீமந்தை கடவுளாக வணங்குவது, கல்லை சக்க கல்லுக்கு பூ வைத்து கடவுளாக வணங்குவது படைத்தவருக்கு பிடிக்காது. 1. 2 விபச்சார பாவம். என்னது விபச்சாரம். இது 2ஐயும் தேவன் அதிகமாக அருவருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இப்ப பிசாசு, நீ சாகவே சாவதில்லை, உனக்கு நல்லா இருக்கும், உனக்கு அங்க போனா இன்பம் கிடைக்கும், இங்க வந்தா உனக்கு சொத்து கிடைக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நீ சாகவே சாவாய், அங்க போகாத, உன் உயிருக்கு ஆபத்து, உன் உயிருக்கு ஆபத்து. அப்படித்தான் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், தம்பி தங்கச்சி, செல்போன் உன் உயிருக்கு ஆபத்து, உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆபத்து. ஆனால் இங்கே சொல்லுது, இல்லை இல்லை, எந்த ஆபத்தும் இல்லை, செல்போன் அது நல்லம், அது பிரச்சனை இல்லை, கண்ணால் பார்க்கலாம், கண்ணால் பார்த்துட்டு என்ன செய்யலாம், அப்படியோ விட்டு விடலாம். அதை அப்படியே உங்களோட உள்ளத்துக்குள்ள அப்படியே எடுத்து அதை இருதயத்துக்கு கொண்டு வந்து பாவம் செஞ்சாதான் அது. ஒரு போதகர் எனக்கு பக்கத்தில் இருந்து சீடி வாங்கினார். என்ன சீடி என்று பார்த்தா சினிமா படம் சீடி. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் போதகர் அல்லவா, நீங்கள் சினிமா படம் இது செய்கிறீங்க? நான் ஒரு ஆண்டவருடைய பாடல் சீடி ரைட் பண்ண போயிருந்தேன், அதை கொப்பி செய்ய போயிருந்தேன். அவர் ஒவ்வொரு நாம் அதுவும்
ஏதாவது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு படம் தேடுகிறார் போல என்று பார்த்தேன். ஆனால் அவள் தேடிக்கொண்டிருக்கிறது சினிமா. அதை எடுக்கிறார், இதை எடுக்கிறார். நாங்கள் எனக்கு கூடாதல்லவா? இல்லை இல்லை, எனக்கு பைபிள் காலேஜில் எல்லாம் எனக்கு சொல்லி தந்தார்கள். என்ன சொல்லி தந்தாங்க? அது பார்க்கலாமாம், அதை உங்களுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது. இது ஏதேதோட்ட பாம்பா இல்லையா? சொல்லுங்க, இது சரியா? நீ பார்க்குற நேரத்தில் என்ன பிரதர் நடக்கும்? என்ன நடக்கும்? நீ அதையும் இதையும் பார்த்து உடனடியாக அந்த படம் ஓடுற 2.5-3 மணித்தியாலத்தில் என்ன செய்து விடுவாய்? சபாரண்டு விழுந்து விட. அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது இயல்பாக நரம்புகளுக்குள்ளாக, சிந்தைகளுக்குள்ளாக அது நடக்கும் பாவம். அது ஆரம்பிக்கும். பிசாசு வருவான். அங்க வேதனையாக இருந்தது. ரைட். இப்ப பாருங்க, நீ புசிக்கும் நாளில் சாகவே. அடுத்தது ஆதியாகமம் 3:4, பெண்ணை பார்த்து நீ சாகவே. 2 வார்த்தையும் அறிஞ்சு கொள்ளணும். இங்கதான் இருக்கு விஷயம். கிறிஸ்தவர்களா வாழ்ந்துட்டு போயிடலாம், ஈஸி. ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் சரியாக அறிய வேணும். அங்க சாகவே சாவாய், அதை நம்புறதா? நீ சாகவே சாவதில்லை, தேவர்களை போல இருப்பாய். ஆனா இங்க ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது போல இருந்தாலும் இங்கதான் கண்ணி வடி வைக்கப்படுகிறது, பொறி அங்கதான் வைக்கப்படுகிறது. என்ன செய்ய வேண்டும்? மிச்சம் கவனமாயிருக்க வேண்டும். இன்றைக்கும் எத்தனையோ பேர் காதுக்குள்ள பிசாசு பேசி கொண்டிருக்கிறான். இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், தங்கச்சி தம்பி நீ சாகவே சாவாய், உன் வாழ்க்கை முடியும், அவமானம் உன் வாழ்க்கையில நேரிடும், உன் பெயர் கெடுக்கப்படும், நீ தேவ மகிமை அற்றவனாகி விடுவாய், தேவ பிரசன்னத்தை இழந்து விடுவாய், உன் வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து விடுவாய். போகாதே, அந்த பாதையிலே பயணிக்காதே. உன் தாயை வைத்து சொல்லுவார், உன் தகப்பனை வைத்து சொல்லுவார், ஊழியக்காரனை வைத்து சொல்லுவார். நீங்க கேட்டால் உங்கள் கட்டில் படுக்கையை கர்த்தர் மாற்றி உங்களை ஜீவனோடு எழுந்திருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இதான் விளக்கம். மற்றது பாருங்க, வனாந்தரத்தில் ஒரு காரியம் நடக்கும். எண்ணாகமம் 26, நான் சோட்டா வாசிப்பேன், நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க. எண்ணாகமம் 26:65, வனாந்தரத்திலே சாகவே சாவார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லியிருந்தார். இது உங்களுக்கு தெரியும். யாரை குறித்து சொல்லியிருந்தார்? எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களை குறித்து சொல்லியிருந்தார். அவர்கள் கீழ்ப்படியவில்லை. விளக்கம் நிறைய கொடுக்க இல்லாத நேரம் இல்லை. சொல்லியிருந்தார். பாருங்க யார் யார் தப்ப போறாங்கன்னு. காலேப்பும் யோசுவாவும் தவிர யாரும் மீதியாயிருக்கவில்லை. காரணம், இவர்கள் செய்யக்கூடாத ஒன்றை செய்தார்கள். என்ன? தேவனை பரீட்சை பார்த்தார்கள், அழைத்து கொண்டு வந்தவரை மறந்தார்கள், நன்றியற்றவர்களாக போனார்கள். தேவன் யாரை பெயர் சொல்லி அழைத்தாரோ, யாரை அழைத்தார் சொல்லுங்க? மோசேயை அழைத்தார். ஆனால் கோராகுவின் கூட்டம் எழுந்து சொன்னார்கள், என்ன மோசேக்கு மட்டுமா வல்லமை இருக்கு? அவரோட மட்டுமா தேவன் பேசுவாராம்? மோசேயின் சகோதரியும் அப்படித்தான் சொன்னாங்க, அவரோட மட்டுமா பேசுவாராம்? உடனே வேதம் சொல்லுது, கோராகுவின் கூட்டம் மோசேக்கு விரோதமாய் எழும்பியதை தேவன் கண்டார், பார்த்தார். பூமி பிளந்ததாம். என்ன நடந்தது? பூமி பிளந்து பூமி அவர்களை விழுங்கியது என்று வேதம் சொல்லுகிறது. செய்யக்கூடாது செய்யக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை எதை சொல்லுகிறதோ அதை செய்கிற நேரத்திலே நன்மையும் கிருபையும் ஆயுள் காலமும் பெருகவே பெருகும், பெருகவே பெருகும். முறுமுறுப்பது, பரீட்சை பார்ப்பது, தேவனுடைய நாமத்தை கொண்டு தூசிப்பது, தேவன் சொன்னதை செய்யாமல் சொல்லாததை செய்வது, இதெல்லாம் தேவன் அருவருக்கிறார். மற்றும் பாவங்கள், விக்கிரக ஆராதனை, குறிகாரர்களை தேடி செல்வது, அவர்களிடத்தில் தேடி போய் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நீ செத்து போவா நாளைக்கு, எப்படி இருக்கும் உனக்கு? எப்படி இருக்கும்? அங்க போய்த்து வெத்திலையையும் திருநூறையும் அதையும் இதையும் வாங்கிட்டு போய் நைசா கேட்கிறது. அவன் சொல்லுவான், பிசாசின் ஆவியை தரித்தவன் உன்னை பயமுறுத்த. நீ ஒரு 2 மாதத்துல 3 மாதத்துல உன் வாழ்க்கை முடிஞ்சிடும். இப்ப எப்படி இருக்கும்? அதையே நினைச்சு 2 மாதத்துல சரியாம், நான் 3 மாதத்துல சரியாம், அதையே நினைச்சு உயிரோட போன நீ உயிரோட இருந்து செத்தவனாகத்தான் என்ன செய்வோம்? நடந்து வாரது போலதான் இருக்குமே. நான் சொல்லிட்டானே, நீ 2 மாதத்துல போய். என் தேவன் வாழ வைக்கிறவர், என் தேவன் வாழ்வு கொடுக்கிறவர். இவர்கள் கீழ்ப்படியல்ல, சமுத்திரத்தை பிளந்ததை மறந்துட்டாங்க,
உணவு கொடுத்ததை மறந்துட்டாங்க, காடையை வர வச்சு சாப்பாடு கொடுத்ததை மறந்துட்டாங்க, தண்ணி இல்லைன்றவுடனே கல்மலையிலேருந்து தண்ணியை கொடுத்த எல்லாவற்றையும் மறந்துட்டாங்க. தேவன் அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் நடத்தினதை மறந்துட்டாங்க. எத்தனை பேர் நம்மளிலும் மறந்தவர்கள்? பணம் இல்லாத நேரத்திலே சடுதியாக எங்களுடைய கையிலே பணம் வருகிறது. சாப்பாடு இல்லாத நேரத்திலே சாப்பாடை சந்திக்கிறார். ஆச்சரியமாய் எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் நடத்துகிறார், அதிசயமாய் நடத்துகிறார். இதை மறந்து வாழலாமா? சொல்லுங்க, மறந்து வாழலாமா? இதை மறந்துட்டு நல்லா எல்லாம் கிடைச்சதுக்கு பிறகு திரும்ப மறந்து நாங்கள் தேவனை மறந்து ஜபிக்காமலுக்கு பிறகு கண் போன போக்கில் போய் அவரை துக்கப்படுத்தி அவரை வேதனைப்படுத்தி, ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், நீங்கள் ஒருவரும் கானானுக்குள்ளே போக மாட்டீங்க. 2 பேர். யார் போனாங்க? காலேப்பும் யோசுவாவும் தவிர லட்சக்கணக்கானவர்கள் என்ன செய்யலை? மிஞ்சவே இல்லை. சில பேரை பூமி விழுங்கிட்டு, சில பேர் சகோதரங்களுக்குள்ளே பிரச்சனை உண்டானது. ஏன்? செய்யக்கூடாததை செய்தார்கள், கர்த்தரை கோபப்படுத்தினார்கள். ஒரு இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார், விக்கிரகத்தை ஆட்டுக்கடாவை செய்தாச்சு. ஒரு ஆட்டுக்குட்டியை வார்ப்பிச்சு, தங்கங்களால் வார்ப்பிச்சு அதை வணங்க துவங்கிட்டாங்க. தேவனுக்கு பிடிக்காது விக்கிரக ஆராதனை. சர்ச்சுக்கு வந்த அல்லேலூயா, கோயிலில் போய் அரோகரா சொல்லுகிறவர்களை கர்த்தருக்கு பிடிக்காது. தேவன் அருவருக்கிறார். மனம் திரும்பு. இங்கேயும் சாப்பிட்டு அங்க போய் பொங்கலையும் சாப்பிட்டு பிறகு வயிற்று குத்து, அந்த குத்து இந்த குத்து, குத்துந்தான். இந்த லைன்லையும் காணலாம், அங்க போனா பானக்க லைன்லையும் காணலாம். இங்க திருவிழா துவங்கினா இங்கேயும் காணலாம். இங்க திருவிழா ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் திருவிழா தான். கர்த்தர் யார் யாருக்குள்ளெல்லாம் பிறந்திருக்கிறாரோ, அவர் என்னை எப்ப ரட்சித்தாரோ அப்ப இருந்து திருவிழா ஆரம்பித்தது. அவர் சாகும் வரைக்கும், அவர் அழைக்கும் வரைக்கும் திருவிழா கொண்டாடி கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. மாமாங்கம் துவங்கினா அங்கேயும் ஒட்டி ஒட்டி போறது. ஆண்டவர் கவனிக்கிறார். அடுத்தது பாருங்க, போகக்கூடாது செய்யக்கூடாதது முறுமுறுத்தல், விபச்சார பாவங்கள் மற்றும் விக்கிரக ஆராதனை. கர்த்தருக்கு அருவருப்பு சொல்லுகிறார். யாரு? தாவீது என் பார்வைக்கு அருமையானவன், ஆனால் அவன் மகன் ஆலயத்தை கட்டியவன், அவன் கோட்டை விட்டுட்டான். பிறகு ரெகோபெயாம் கோட்டை விட்டுட்டான். ரெகோபெயாம் இடத்துல இருந்து ஆட்சி பறிக்கப்பட்டு யெரொபெயாம் இடத்துல கொடுக்கப்படுகிறது. அவர் நல்லவர் போல ஆரம்பத்திலே வல்லவர் மாதிரி வந்து அவரும் கோட்டை விட்டுட்டார். எல்லாம் என்ன கோடு எப்படி விடுபடுதுன்னு பார்த்தா, அவர்கள் பலிபிடங்களை கட்டி மேடைகளை உண்டாக்கி அந்த பொல்லாத பேய்களுக்கு அவர்கள் நமஸ்காரம் செலுத்தினார்கள், விக்கிரகத்தை வணங்கினார்கள். தேவனுக்கு பிடிக்கல. ஒரு ஆளா தூக்குவார். ராஜாவா, நீ ராஜாவா இருந்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை, ராஜ்ய பாரத்தை உடனே தூக்குவார், அதை மாறி கொடுப்பார். உங்க வாழ்க்கையிலேயும் கர்த்தர் திட்டத்தை வைத்திருக்கிறார். நானும் நீங்களும் ராஜாக்களும் ஆசாரியர்களும். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் விட்டு கொடுக்காமல் மனம் திரும்பாமல் இருக்கிற பட்சத்திலே அவருடைய சித்தத்தை எப்படியும் நிறைவேற்றுவார். நீங்க இல்லாட்டி நீங்க இருக்கிற இடத்துல இன்னும் ஒருவரை கொண்டு வந்து என்ன செய்வார்? இன்றைக்கு நீங்க மௌனமாயிருந்தா, எஸ்தர் நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் எப்படி வருமாம்? வேற வழியால வரும். ஆனா நீ உன் வீட்டாரும் அழிவீர்கள். விளங்கிட்டா? ரட்சிப்பும் சகாயமும் தேவனிடத்தில் இருந்து அது எந்த வழியிலும் வந்தே தீரும். ஆனால் நீங்கள் அதை செய்யாமல் போகிற நேரத்திலே உங்களுக்கு ஆபத்து. அதான் ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே எதற்காக என்னை அழைத்தீர்? எதற்காக முன்குறித்தீர்? திட்டம் என்ன? நோக்கம் என்ன? எதற்காக என்னை அழைத்தீர்? வாரதுக்கும் போறதுக்குமா? சபைக்கு வந்துட்டு போறதுக்கா? இல்ல. எதற்காக என்னை முன்குறித்தீர்? ரைட். வேலை இருந்தாலும் ஏதாவது லீவுகள் கிடைக்கிறதுல, டைம் இருக்கிறதுல அவருடைய ஊழியத்தை ஜபிக்கிறதுல, வேதம் படிக்கிறதுல, தேசத்துக்காக ஜபிக்கிறதுல, மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுல, எதுல பிஸி 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 பிஸி. நாங்கள் பிஸியான ஒன்றும் இல்லை. இன்றைக்கு நாங்கள் பல காரியங்களை சொல்லிட்டு சொல்றோம், இது பிசாசு செய்கிறான். இல்லை, பிசாசுல நான் குற்றம் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் பிசாசை அடித்து விரட்டக்கூடிய வல்லமையை யாருக்கு கொடுத்திருக்கிறார்? எங்களுக்கு. அதை நாங்கள் பயன்படுத்தாதது யாருடைய தப்பு? இப்ப தப்பு யாருடையது? நம்முடையது. பிசாசிலேயே தப்ப சொல்லித்திருக்கிறது இல்ல. அந்த அதிகார வல்லமையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்து விட்டார். அதை விரட்டி அடிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? எனக்கு. அப்ப பிழை யாருடையது? எங்களுடையது. நாங்க தான் தரத்த வேணும். அவனை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போ. புற இருந்து எல்லாம் நடந்து முடிய பிசாசு செய்தான் பிரதர் சொல்லாதீங்க.
அவன் எப்படி செய்தான்? நீங்க அனுமதி கொடுத்தபடினாலதான் என்ன செய்கிறான். நீங்க அனுமதி கொடுக்காமல் அவன் செய்ய மாட்டான். நீங்க அனலாயிருந்தால் அவன் நெருங்க முடியாது. நீங்க கர்த்தரோடு நடந்தால் அவன் கிட்டவும் வர முடியாது. ஹல்லேலூயா. அவ்வளவுதான். இன்னொரு மனவருத்தமான ஒரு காரியம் முடிக்கிறேன். சவுல் யோனத்தான் இந்த காரியத்தை பார்க்கிற நேரத்தில் 1 சாமுவேல் 28:19 பார்த்தால், இப்ப இவர் பிழை விட்டுட்டார். சவுல் பிழை விட்டுட்டார். பழைய ஏற்பாட்டு சவுல் பிழை விட்டுட்டார். சாமுவேலும் செத்து போயிட்டார். தீர்க்கதரிசி சாமுவேலும் செத்து விட்டார். இப்போ எப்படியாவது அவரை எழுப்பி கேட்கலாம். குறி சொல்லுகிற ஒருத்தியை நாடினார்கள், மகனும் அப்பாவும், சவுலும் யோனத்தானும். இப்ப குறி சொல்லுகிற அந்த நபரிடத்திலே போயாச்சு. ஆண்டவருக்கு அதுவும் பிடிக்காது. பழைய ஏற்பாட்டிலே சொல்லி வைத்திருக்கிறார், எங்கெங்க குறி சொல்றவன் இருக்கிறானோ முழு பேரையும் விட்டு வைக்காத, போட்டு தள்ளு. என்னது இது? பழைய ஏற்பாடா இருக்குமானால் ஒரு சாத்திரகாரனும் சாத்திரகாரியும் குறி சொல்லுகிறவர்கள் எங்கள் தேசத்தில் இருக்க முடியாது. ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த மண் உலகம் இறங்கி வந்தபடியினால், அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறபடியினால் பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு ரட்சிப்பு தேவை. எத்தனை சாத்திரகாரர்கள் மனம் திரும்பி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை குறி சொல்லுகிறவர்கள் மனம் திரும்பி இருக்கிறாங்க. எத்தனை கோயில்களிலே தொண்டு செய்கிறவர்கள், பூசாரிகள் மனம் திரும்பி இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் இந்த சவுல் தேவனுடைய திட்டத்தின்படிதான் அழைக்கப்பட்டார். கடைசியில் பாருங்க, குறி சொல்லுகிறவளை நாடி அங்க கேட்டாங்க, என்ன மாதிரி நாளைக்கு யுத்தம் பெலிஸ்தரோட ஜெயிப்பமா அல்லது என்ன? இப்ப பாருங்க சொல்ல போகிறார், நாளைக்கு பெலிஸ்தர் கையில் உன் ஜனத்தை ஒப்பு கொடுப்பார், நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோட சோட்டா வாச்சிருக்கிற, நீங்க வீட்டை போய் வாசிங்க. நாளைக்கு பெலிஸ்தர் கையில் உன்னையும் உன் ஜனத்தையும் ஒப்பு கொடுப்பார், நாளைக்கு நீயும் உன் குமாரரும் யாரோட இருப்பீங்க? என்னோட இருப்பீங்க. சாத்திரகாரி ஒரு குறி சொல்லுகிறவள் இப்பொழுது அவளை நாடி இவங்க வேஷத்தை மாத்தி ராஜா என்கிற வேஷத்தை கலைந்து இவர்கள் சென்று கேட்கிறாங்க. இது தேவனுக்கு பிடிக்கவில்லை. அங்க சாமுவேல் எழுந்து வந்தார். சாமுவேலின் ஆவி வந்தது, ஆவியோட பேசினாங்க. நான் சொல்றேன், அது சாமுவேலின் ஆவி இல்லை. அது என்ன ஆவின்னு சொல்லுங்க? பொல்லாத பேய். ஏனென்றா பாருங்க, இதுல நாளைக்கு உன்னையும் உன் ஜனத்தையும் பெலிஸ்தர் கையிலே ஒப்பு கொடுப்பார், நாளைக்கு நீயும் உன் குமாரும் என்னோடு இருப்பீர்கள். அப்ப நான் நின்று வாசித்தேன், என்னோடு இருப்பீர்கள். என்னோடு இருப்பீர்கள் என்ற வார்த்தையை யார் பாவிக்கிறது? கூட யாரு? அவன் என்னோடு இருக்கிறான். அவன் என்னோடு 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 பிசாசு நான் இங்க துரத்துற நேரத்தில் என்னோடு இருப்பீர்கள், அவன் என்னோடு. நாளைக்கு பாரு, அவன் எப்படியாவது போட்டு தள்ளிடுவன், கொன்றுவன், ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி அல்லது தூக்குல போட்டு எப்படியோ கொன்றுவன், நாளைக்கு என்னோட இருப்பான். ஒருவர் மரித்து போனார் எங்களுடைய ஏரியாவிலே. இன்னும் ஒரு சகோதரிக்குள்ளே இருந்த அந்த பிசாசு எழும்பி சொன்னது, அவன் என்னோட இருக்கிறான். பாத்தீங்களா? இப்ப குறி சொல்லுகிறவர்களை தேடி நாடி போய் அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கிற நேரத்தில் பின் விளைவு எப்படி முடிந்தது தெரியுமா? அடுத்த நாள் போறாங்க, ராஜ கிரீடம் எல்லாம் தரித்து பெலிஸ்தரோட யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தத்திலே ஜெயத்தோடு திரும்பினார்கள். அப்படியா? அப்படியா? அவனும் அவன் பிள்ளைகளும் என்ன செய்தார்களாம்? அழிந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தருக்கு முதுகை காண்பிக்க ஓடினார்கள். இஸ்ரவேலர்கள் துரத்தி கொண்டு வந்தார்கள். பெலிஸ்தர்கள் விழுந்தார்கள், மேற்கொண்டார்கள். அங்கே இஸ்ரவேலர்களின் பாளையங்கள் எல்லாம் பிடிக்கப்பட்டது. இதுவரை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்து வெற்றியை கொடுத்தார். ஆனால் இங்கே சாமுவேல் கீழ்ப்படியல்ல. இன்னும் ஒரு இடத்திலே காத்திரு என்று சொல்லி சொன்ன இடத்திலே காத்திருக்கவும் இல்லை. இங்கே செய்யாத என்று சொன்ன இடத்துல செய்யவும் இல்லை. போகக்கூடாத ஒரு இடத்துக்கு தேவன் பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாண சட்டங்களிலே குறி சொல்லுகிறவர்கள் மற்றும் அவர்களை நாடி தேடி போறதை குறித்து சொல்லி இருக்கிறார். அதையும் அவர் செய்து விட்டார். குறி சொல்லுகிற ஒரு பெண்ணை தேடி சென்றது, அதுவும் தேவனுக்கு அருவருப்பு. கடைசியில் என்ன நடந்தது? தன்னை தானே சவுல் குத்தி கொள்ள வேண்டியதாயிட்டு தற்கொலை செய்து கொண்டார். யோனத்தான் பெலிஸ்தர்களின் படையினால் தாக்கப்பட்டார். மகன் சும்மா போனது, பிள்ளைகளும் அடிக்கப்பட்டார்கள். முடிஞ்சது. செய்யக்கூடாத ஒரு காரியம். என் தேவ ஜனமே, செய்யக்கூடாத காரியத்தை செய்கிற நேரத்திலே எங்க வாழ்க்கையும் அப்படித்தான். எங்களுடைய வாழ்க்கை அப்படித்தான். பிசாசின் கையில் அப்படி ஒப்பு கொடுப்பார், அப்படி ஒப்பு கொடுப்பார். நான் அப்போதே சொன்ன வசனம், அந்த சாலமோன், ரெகோபயாம், எரோபயாம் இந்த கதை நீங்கள் 1 ராஜாக்கள் 14:12 நீங்க அதையும் நீங்கள் வாசிக்கலாம். மற்றது ஆகாப் யேசபேல், நேரம் இல்லை ஆனபடினால் 1 ராஜாக்கள் 18:6 இந்த ஆகாப் யேசபேல்
தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்தபடியினால் தேசத்திலே பஞ்சம் உண்டானது. கிட்டத்தட்ட 3.5 வருடம் கொடிதான பஞ்சம். பார்த்தீங்களா? பஞ்சம் எது? தேவனுக்கு கீழ்ப்படியாது. நீதிமொழிகள் 11:19 நீதி ஜீவனுக்கு ஏதுவாய் இருக்கிறது போல் தீமையை தொடருகிறவன் மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறான். நீதி ஜீவனுக்கு ஏதுவாய் இருக்கிறதாம், தீமையை பின்தொடர்கிறவன் என்னத்துக்கு ஏதுவாய் இருக்கிறானாம்? மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறான். நீதிமொழிகள் 14:32 துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான், நீதிமான் தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். ஹல்லேலூயா. தேவனோடு வாழ்றவங்களுக்கு மரணத்தை குறித்து பயப்பட மாட்டாங்க. இன்றைக்கு மறிச்சான நாளைக்கு மறிச்சான, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், என்ன ஓட்டத்தை முடித்தேன், நான் மரித்தாலும் ஓகே, ஒரு நாள் அவர் வருவார், என்னை நியாயம் தீர்ப்பார், நான் அவரோடு இருப்பேன், எனக்கு மரணத்துக்கு பயமே இல்லை. ஆனால் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மரணத்துக்கு பயப்படுவார்கள். அடுத்தது எசேக்கியேல் 18:14 எல்லா ஆத்துமாவும் என்னுடையவர்கள், பாவம் செய்யும் ஆத்துமா சாகும். சோட்டா வாச்சிருக்கிறேன், வீட்டுக்கு போய் வாசிங்க. எசேக்கியேல் 18:14 எல்லா ஆத்துமாவும் என்னுடையவர்கள், பாவம் செய்யும் ஆத்துமா என்ன செய்யும்? சாகும். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபையின் வரமோ நித்திய ஜீவன். கலாத்தியர் 3:10 எழுதப்பட்ட வார்த்தையில் நிலைத்து நிற்காதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன். எழுதப்பட்ட வார்த்தையில் நிலைத்து நிற்காதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன். பார்த்துக்கொள்ளுங்க, நாங்கள் சபைக்கு வாரது போகிறதுனால ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லக்கூடாது. எழுதப்பட்ட வார்த்தையில் நிற்காதவங்க சபிக்கப்பட்டவங்க. அடுத்தது எபிரேயர் 12:9 சரீரத்தின் தகப்பன் சிட்சிக்கையில் நாங்கள் அஞ்சி நடந்திருக்க ஆவிகளின் பிதாவுக்கு வெகுவாய் அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும். அதாவது சோட்டாக நான் இதில் எழுதி கொண்டு வந்தேன். எபிரேயர் 12:9 சரீரத்தின் தகப்பன், அதாவது எங்களுடைய தகப்பன்மார் அவர்கள் சிட்சிக்கிற நேரத்திலே நாங்கள் கீழ்ப்படுகிறோம். சில பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது இல்லை. அதே போல ஆவிகளின் தகப்பன் என்றால் எங்களை அழைத்தவர் ஆண்டவராகிய தேவன். ஹல்லேலூயா. நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப கீழ்ப்படிதல் மிக முக்கியம். இந்த எலியாவை கொண்டு, எசேக்கியேலை கொண்டு, மோசையை கொண்டு, யோசுவாவை கொண்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு ஜனங்கள் கீழ்ப்படிந்திருந்தால் நன்மையும் கிருபையும் அவர்களை தொடர்ந்திருக்கும். எல்லாருமே கானானை சுதந்திரித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவங்க சுதந்திரிக்கல, 2 பேர் தான் சுதந்திரிச்சாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் படுத்த படுக்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நின்று நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மியூசிக் கொஞ்சமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அந்த அகசியா, நாங்கள் முதல் நான் சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் நினைப்போம். 2 ராஜாக்கள் 1:14 அகசியா படுத்த படுக்கையில் இருந்த பொழுது எக்ரோனின் பாகால் செபூல் என்கிற அந்த கடவுளிடத்திலே அவன் அனுப்புகிறான். அது பிழை. இப்பொழுது நாங்கள் எந்த இடத்திலே நிற்கிறோம்? மியூசிக். எந்த இடத்திலே நிற்கிறோம்? அப்படியோ கண்களை மூடி எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நான் தேவனை மறந்து எந்த இடத்திலே நிற்கிறேன்? ஆண்டவர் இன்றைக்கு எலியாவை கொண்டு பேசினது போல பேசி இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை அல்லது என்னுடைய நடை, என்னுடைய பாதங்கள் எந்த இடத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன்? ஆண்டவருடைய அழைப்பை மீறி, அவருடைய சத்தத்தை மீறி எந்த இடத்துல நின்று கொண்டிருக்கு? ஆண்டவரே எங்களை மன்னித்தருளும். சொல்லுங்க, ஆண்டவரே நான் மறுபடியும் வருகிறேன் அப்பா, மறுபடியும் வருகிறேன். அந்த அகசியா படுத்த படுக்கையில் இருக்கிறார். ஆனால் போகக்கூடாத ஒரு இடத்துக்கு போகிறார், ஆட்களை அனுப்புகிறார். ஆனால் தேவன் எலியாவும் கூட இடையிலே சந்தித்து அதே வண்ணமாக ஆண்டவரே நீர் எங்களை சந்தித்தீர், இடையிலே எங்களை சந்தித்தீர். இடையிலே உங்களை சந்தித்திருக்கிற தங்கச்சி, தம்பி, தாய், தகப்பனே, உங்களை இடையிலே சந்தித்திருக்கிறார். இடையிலே சந்தித்திருக்கிறார். பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப. விக்கிரக ஆராதனை, கள்ளும் மண்ணும் உன்னை விடுதலையாக்காது சகோதரியே. படைக்கப்பட்ட மிருகங்கள், மாடுகள், பறவைகள், ஊரும் பிராணிகள் உன்னை விடுதலையாக்காது. அது தேவனுக்கு அருவருப்பு, படைத்தவருக்கு அருவருப்பு. நீ உன் சமப்பட்டியை நீயே செய்து கொண்டிருக்கிறாய். உன்னை நம்ப வைத்து நீ இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிற தெய்வங்கள் என்று தொட்டு கும்பிட்டு கொண்டிருக்கிற கல்லும் மண்ணும் உன்னை கைவிடும். சிமெண்டால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, கல்லால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை என்னோடு பேசுவதானே என்றால் அது விழுந்து போன தூதர்கள், பிசாசுகள். யாரை வஞ்சிக்கலாம்?
இன்றைக்கு கடவுள்கள் என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொண்டு அலைந்து கொண்டு திரிகிற இந்த பிசாசுகள், கடந்த காலத்திலே வேதம் சொல்லுகிறது அவர்கள் பரலோகத்திலே தூதர்களோடு இருந்தார்கள். அவர்களுக்கு பெருமை வந்தது, தேவன் தள்ளிவிட்டார். இப்பொழுது பிசாசுகளாய் அலைகிறார்கள். அந்த தூதர்களின் நிறம் வெள்ளை, ஆனால் அவர்களின் நிறம் மாற்றப்பட்டது. சாம்பல் நிறத்தில் கருத்த நிறத்தில் மாற்றப்பட்டது. அந்த தள்ளிவிட்ட அந்த கோபத்தில் இன்றைய தேவனுக்கு விரோதமாய் எழும்பி ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டு உலகம் அனைத்தையும் ஏமாற்றிக் கொண்டு நான் தான் கடவுள் என்று சொல்லி ஏமாற்றிக் கொண்டு தெரிகிறது. தேவன் அந்த தள்ளிவிடப்பட்ட தூதர்களுக்கு வல்லமையை கொடுத்திருந்தார். ஆதியிலே அவர் தள்ளிவிடுகிற பொழுது அந்த வல்லமைகளை எடுக்கவில்லை. ஆனால் சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டதன் மூலம் 2 பங்கு வல்லமையை அவர் உறிந்து கொண்டு தலையை நசுக்கினார். 1 பங்கு வல்லமை தான் இப்ப பிசாசு உண்டு. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். சர்வ வல்லமை உள்ள தேவனை, அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து, அவரை நீ விசுவாசித்தால் உனக்கு நித்திய ஜீவன், உனக்கு வாழ்வு உண்டு, உன் காயங்கள் ஆறும், உன் வாழ்க்கையில் சமாதானம் கிடைக்கும். சகோதரியே, சகோதரனே, இயேசுவை நேசிக்கிறார். மற்றும் சபைக்கு வந்து பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன், பக்க வழியில் நின்று கொண்டிருக்கிறேன், உங்களை தேவனை எலியாவை அனுப்பி இடையிலே சந்தித்தது போல சந்திக்கலாம். சீக்கிரமாக மனம் திரும்புங்க, சீக்கிரமாக உங்க பாதையை மாற்றுங்க. தேவன் உங்களை பயன்படுத்த சின்னம் கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவர், பேசி சொல்லிய வார்த்தைக்காய் நன்றி, பேசி சொல்லிய வார்த்தைக்காய் நன்றி. இதுவரைக்கும் பேசுனீங்க, பேசி எங்களை ஆண்டவர் இன்றைக்கு நாங்கள் மரித்தாலும் பாவத்தோடு மரிக்காதபடி பரிசுத்தமாய் இடத்திலே வந்து சேர கர்த்தர் அந்த கிருபையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்